சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. அதனால்தான் நான் நேர காலமெல்லாம் பார்க்காமல் ஓடி வந்துவிட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு நல்லது நடக்கவே இல்லையே என்ற கவலைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நடக்கப் போவது தெரியாமல் அவளோ குழப்பிக்கொண்டே இருக்கிறாள். நடக்கப் போவது தெரிந்தால் சில நேரங்களில் பயமாக இருக்கும், சில நேரங்கள் பதட்டமாக இருக்கும். அதுவே சில விஷயங்களை கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். இப்பொழுது நான் சொல்லும் விஷயமோ சந்தோஷமான விஷயம். உன்னுடைய மனதை எவ்வளவு காயப்பட்டு இருந்ததோ, அதாவது நானே காயப்படுத்தி விட்டேன் என்றே வைத்துக்கொள்ளேன். அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் காயப்படுத்திய விஷயத்தை எடுத்துவிட்டு மங்களகரமான நீ ஆசைப்பட்டு கேட்டு மனதார என்னிடம் பிரார்த்தனை செய்து எனக்கு பூஜை செய்த அனைத்து விஷயங்களையும் நான் செய்து தர உள்ளேன். உன்னுடைய பாவங்கள் இன்னும் இருக்கிறதோ என்று நினைக்காதே. உன்னுடைய கர்ம வினைகள் முடிந்து விட்டது. எப்பொழுதும் நினைப்பாய், நான் எவ்வளவோ ஜோதிடம் எல்லாம் பார்த்தேன், ஆனால் இப்பொழுது சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே சரியாகவில்லை, நாட்கள் மட்டுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நேரங்கள் கூடிவிட்டது. உன்னை படைத்து இந்த பூமிக்கு அழைத்து வந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் பார்க்க வேண்டுமோ எல்லாவற்றையும் பார்க்க வைத்த இந்த சாயான நான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதையும் பார்க்கும் நேரத்தை உருவாக்கி விட்டேன். இந்த சாயை நம்பி கெட்டு போனவர்கள் கிடையாது. சோதனைகள் வரும், ஆனால் நிச்சயமாகவே சாதிக்கவும் நான் வைப்பேன். சில நேரங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருப்பது போல் இருக்கும், சில சமயங்கள் அப்படியே மாறுதலாக வாழ்க்கையா இது என்று சொல்வது போலும் இருக்கும். எதற்கு தெரியுமா? மாறி மாறி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்ற இறக்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஏற்றங்களை பார்க்கும் பொழுதாவது, கெட்ட நேரத்தில் ஏற்றங்களை பார்க்கும் பொழுதாவது வாழ்க்கை மாறிவிடுமோ என்ற நம்பிக்கையை உருவாக்கும். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றங்களை சந்திப்பாய். இனி நீ தொட்டது துவங்கும். செய்து கொண்டிருக்கும் தொழிலில் முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும், உன் வாழ்க்கையில் நிறைந்த ஐஸ்வர்யங்களும் வசதிகளும் வரும். நீ செய்யும் விஷயங்கள் எதுவாயினும் அதற்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நான் துணை நிற்பேன். வாழும் வரை உன்னுடன் நான் இருப்பேன். அதற்கு பின்பும் உனக்குள் நான் இருந்து உன்னை நான் எப்பொழுதுமே காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். சாயை நீ சாதாரணமான என்று நினைத்து விடாதே. இனி நடக்கப் போகும் விஷயத்தை எல்லாம் பார்த்தால் நீயே மிரண்டு விடுவாய். நிச்சயமாக புது காலம் துவங்கிவிட்டது. கண்ணீரை துடைத்து கொண்டு அமைதியுடன் சிரித்து கொண்டு இரு. இன்பமான நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கைகூடி விட்டது. நல்லதே நடக்கும். உனக்காக நான் எப்பொழுதுமே இருப்பேன். ஓம் சாய்ராம்.